கடலூர் மாவட்டம் மங்கலம்பேட்டை கோயில் திருவிழாவில் தேர்பவனி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான அண்மை காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் பொய்யாமணி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பொய்யாமணி, விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. கடலூர் மாவட்டம் மங்கலம்பேட்டையில் 1700 ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த மங்களநாயகி அம்மன் கோயில் உள்ளது. இந்த கோயில் வைகாசி பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுவது. விழாவான சித்திரை மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை கடந்த 13ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. 20ஆம் தேதி ரிஷப வாகனம், 21ஆம் தேதி பூத வாகனம், 22ஆம் தேதி குதிரை வாகனம், 23ஆம் தேதி காமதேனு வாகனம், 24ஆம் தேதி யானை வாகனம், 25ஆம் தேதி ரிஷப வாகனம், 26 முத்து பல்லாக்கு, 27 வெட்டி குதிரை வாகனம் போன்ற தினதோறும் அம்மனுக்கு வீதி உலா நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 9ஆம் நாளான இன்று காலை நடைபெற்ற திருவிழா சிகர நிகழ்ச்சியான தேர் திருவிழா உலா வந்தது. நிகழ்ச்சியின் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் மகிழ வாகனத்தில் எழுந்திரிய மேலதாள வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து துவங்கினர். தேரின் வீதி உலா நடைபெற்றது. மங்களம்பேட்டை தேரடி வீதியில் இருந்து புறப்பட்ட தேரானது கடைவீதி கர்ணத்தம் ரோடு வழியாக மங்களம்பேட்டை நாயகி அம்மன் கோயில் சென்றடைந்தது. தனது நிலை வந்தடைந்தவுடன் இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த திருவிழாவானது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நிஷா. பொய்யாமொழி, விவரங்களுக்கு நன்றி.